வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? we are back. இன்டர்நேஷனல் பிரேக் முடிஞ்சிச்சு. we are back. நான் நீங்க எல்லாரும் வளர்த்து விட்ட பையன் ரெட் ஒயிட் பாப்பி. அண்ட் இன்னைக்கு உங்க எல்லாரும் கேம் வீக் 8 ப்ரீவியூக்கு வெல்கம் பண்றோம். அண்ட் நான் ஐ எம் ஜாயின் பை ரோஹித், லிவர்பூல் ஃபேன். ரோஹித், வெல்கம் டு தி ஷோ. ரோஹித், வெல்கம் பேக் ராதர். Thank you. Hi, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? And hi bro, how are you? How's it going? I'm good. ஆல் குட் ப்ரோ. ரோஹித் கொஞ்ச நாளா பார்க்கல, ஒரு ஃபியூ வீக்ஸா. ரோஹித் பிஸியா மிட் டேர்ம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு. ரோஹித், அது எப்படி போச்சு மிட் டேர்ம்ஸ்லாம்? லிவர்பூல் சீசன் சோஃபார் மாதிரி நல்லா போச்சா? ஒரு கேம் மாரி எனக்கு ஒரு மிட் டேர்ம் தவிர everything went perfectly well. ஓகே. இன்னும் I haven't got back the results yet, but yeah, it was pretty fine. Thank you. நல்லா தான் போச்சு. ஓகே, வெரி குட் ரோஹித். நம்ம கேம் வீக் போறதுக்கு முன்னால ஆக்சுவலா ஃபியூ கொஸ்டின்ஸ். டாமஸ் டியூக்கில் கொஸ்டின்ஸ் இல்ல, டாமஸ் டியூக்கில் இன்னைக்கு ஒரு பெரிய நியூஸ். ஆக்சுவலா இன்டர்நேஷனல் பிரேக், இந்த கர்ம பூச்சி இன்டர்நேஷனல் பிரேக் முடிஞ்சிச்சு, அது சந்தோஷமா இருக்கிறேன். பட் ஒரு பயங்கரமான நியூஸ் இந்த இன்டர்நேஷனல் பிரேக் எண்ட்ல டாமஸ் டியூக்கில் கோயிங் டு டேக் ஓவர் இங்கிலாந்து. உங்க தாட்ஸ் கொடுங்க ரோஹித் அதை பத்தி. இந்த international I think it's a fantastic appointment, by the way. Absolutely brilliant. அது வரதுக்கு முன்னாடி இந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல ரெண்டு நல்ல விஷயம் நடந்தது. ஒன்னு, எனக்கு தெரிஞ்சு எங்க பிளேயர்ஸ் யாரும் இன்ஜூர் ஆகல. ரெண்டு, தாமஸ் டூக்கில் இங்கிலாந்து மேனேஜர் ஆடுது. நான் இங்கிலாந்து சப்போர்ட் பண்ணுவேன் நேஷனல் டீமுக்கு வரப்ப. ஸோ டூக்கில் இஸ் மார்க்கெட்ல இருக்க பெஸ்ட் ஆப்ஷன் இப்போ டூக்கில் தான். there is no denying that. எந்த மேனேஜரும் யர்கன் கிளாப் மேபி இருந்திருந்தா he would have been the better option. ஆன்சினோட ரிப்போர்ட்ல he mentioned that Pep was the first option. Choice, yeah. And I mean எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு 2-3 days முன்னாடி. But Pep he was undecidedங்கிறதுனால they went for Tuchel. And I am really happy. இதோட பெட்டர் மேனேஜர் ஆப்வியஸ்லி கிடைச்சிருக்கவே முடியாது. And இங்கிலாந்து நேஷனல் டீம்னு வரப்ப இட்ஸ் ஆல் நாக் அவுட் காம்படிஷன்ஸ். And if Jurgen Klopp is no longer a manager, the next best knockout manager is Thomas Tuchel. There is no one better than those two knockout games nu varappa. So it is coming up. It's coming up. Hopefully நான் உங்களோட என்ன சொல்றது, உங்களோட அஃபெக்ஷன் ஷேர் பண்றதுல அன்பார்ச்சுனேட்லி I'm not an England fan. பட் எனக்கு இங்கிலாந்து ஐ எம் வெரி நியூட்ரல். எனக்கு அவ்வளோ ஹேட்லாம் இல்லை இங்கிலாந்துல. பட் ஐ திங்க் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போதுனா ஒரு ஃபென்டாஸ்டிக் அப்பாயின்மெண்ட் தான் எனக்கும் தோணுச்சு. அண்ட் ஐ திங்க் ஹி வில் கெட், இப்போ பாருங்களேன் ஸ்குவாட் பிக் பண்றதுலேயே பாருங்களேன், ஐ திங்க் ஹி வில் பிக் த ரியலி குட் பிளேயர்ஸ். பெஸ்ட். ஸோ யூ வில் சி த பெஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து இன் தான் எனக்கு தோணுது. அண்ட் நானே ஆக்சுவலா நிறைய இங்கிலாந்து கேம்ஸ் பார்க்க போறேன், எஸ்பெஷலி ஆஃப்டர் திஸ், பிகாஸ் ஸ்குவாட் இருக்கு ப்ரோ, மேனேஜர் தான் இல்லல்ல. ஸோ அதுதான் மெயின் மேட்ரு. அண்ட் மேனேஜர் இருந்தா லைக் அந்த ஸ்குவாட் அவங்க எப்படி யூஸ் பண்றாங்கங்கிறதுல இருக்கு. கரெக்ட், ஒரு பிளானே இல்லாம இருக்குது. எக்ஸாக்ட்லி. ஒரு பிளேயருக்கும் டெய்லர்ட் மேரா இருக்கணும் அந்த ரோல். அட் த சேம் டைம் எல்லா சூஸ் பண்ற எல்லா பிளேயரும் ஹேஸ் டு கான்ட்ரிபியூட் டு த ஹோலிஸ்டிக் பாயிண்ட், ஒரு டீமா பில்ட் பண்றது. ஸோ டூக்கில் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். அண்ட் ஆப்வியஸா இங்கிலாந்து மீடியா எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க, ஜெர்மன் மேனேஜர், இங்கிலாந்து கோச், பிளா பிளா பிளா, டெய்லி மெயில் நடத்துக்கு ஏதாச்சும் போட்டிருப்பான். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பட் ஐ ஹவ் நெவர் சீன் எனி அதர் மேனேஜர் பப்ளிக்கா ஐ ரியலி லைக் த பிரீமியர் லீக், எனக்கு இங்கிலாந்துல இருக்க ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யாரும் அவுட் ரைட்டா சொன்னதே கிடையாது. அண்ட் டூக்கில் ஹஸ் செட் தட். ஸோ அஃபெக்ஷன்லாம் இல்லைன்னு இதெல்லாம் இட்ஸ் பாயிண்ட்லெஸ் things for engagements. correct. And ரோஹித், நீங்க சொன்னது அதுதான் கரெக்ட். ஐ திங்க் டூக்கலுக்கு he understands, அவருக்கு புரியும் இங்கிலீஷ் கல்ச்சர் பத்தி. ஐ திங்க் he gets it. ஸோ அதுவே ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் டூக்கல் பாத்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் ஃபுட்பால் மேனேஜர். ஐ திங்க் இஸ் a good tournament football manager. அதுதான் that's what I meant by knockout games. knockout gamesல he is one of the best strategists. நமக்குள்ள வந்தா. ஓகே, டூக்கில் பத்தி பேசினது போதும். நம்ம பிரீமியர் லீக் வந்துரும், பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இங்கிலாந்து பத்தி அடுத்த இன்டர்நேஷனல் பிரேக் எப்போன்னு கூட தெரியாது. பட் ஐ அம் நாட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். அப்படி ஆமா. ஏன்னா சோ இது ஐரனி என்னன்னா, பால் ஜாய்ஸ் ஒரு ட்வீட் வந்தது ஆலிசன் இன்ஜுரி பத்தி. அதுல எனக்கு ரெண்டு பயப்படுற மாதிரி ஒரு விஷயம். ஒன்னு ஆலிசனோட இன்ஜுரி, இன்னொன்னு நவம்பர்ல இன்டர்நேஷனல் பிரேக். அந்த ட்வீட் எப்படி பிளேஸ் ஆயிருந்ததுன்னா, ஹில் பி அவுட் அன்டில் த நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக் இன் நவம்பர் அப்படின்னு வந்தது. நான் இது எதை பார்த்துடா பயப்படுறதா, இன்ஜூரா இருக்கதா, இல்ல ஒரு மாசத்துல இன்னொரு இன்டர்நேஷனல் பிரேக் இருக்கு அதுக்கா?
So yeah, let's ஐயோ see how that ஓகே, goes. Yeah, நாட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் ரோஹித். பட் எனிவே பார்ப்போம் absolutely. என்ன நடக்குதுன்னு. Yeah. ஓகே, இந்த வாரம் கேம்ஸ்க்கு போயிடுவோம். முதல் கேம் உங்க டீம் பத்தி பேசுவோம். லிவர்பூல் வர்சஸ் செல்சி. லிவர்பூல், நான் வந்து ஆக்சுவலா சொல்லியிருந்தேன் லிவர்பூல் வந்து என்னதான் வந்து பெருசா, ஐ மீன் ஐ நோ கேஸா சைன் பண்ணாங்க, பட் அவ்வளோ பெருசா வந்து மார்க்கெட்டுக்குள்ள டைவ் பண்ணல. பட் ஐ Yeah. ஸ்டில் செட் லிவர்பூல் வந்து சும்மாலாம் விட முடியாது. நான் சொன்னேன் ஆக்சுவலா லிவர்பூல் ஒரு டார்க் ஹார்ஸ் தான் நான் சொன்னேன் முதல்லயே. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி லிவர்பூல் பார்த்தீங்கன்னா, லிவர்பூல் வர்சஸ் செல்சி, ரியலி குட் டீம்ஸ், டூ ரியலி குட் டீம்ஸ். லிவர்பூல் வந்து நீங்கள் தான் மோஸ்ட் க்ளீன் ஷீட்ஸ் வச்சுருக்கீங்க இப்போ தான், 5. ஓகே. அண்ட் செல்சி பார்த்தீங்கன்னா வெரி குட் அவே ரெக்கார்ட். ஆக்சுவலாக ரேங்க் 2. இன்னும் இப்போ 8 கேம் தான் ஆடி இருக்கோம். பட் யா, அண்ட் கோல் பாமர் நல்ல ஃபார்மில் இருக்கான். அண்ட் நீங்களும் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கீங்க. நீங்கள் வந்து 13 கோல் வச்சுருக்கீங்க கடைசி 5 கேமில். அவங்க 17 கோல் வச்சுருக்காங்க கடைசி 5 கேமில். ஸோ ஒரு மாதிரி ஈவனாக போயிட்டுருக்கு. பட் ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா போன சீசன் வந்து நீங்கள் யூ காட் த பெட்டர் ஆஃப் தெம்னு சொல்லிக்கலாம் ஓரளவுக்கு எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும். ஸோ யா, நீங்களே சொல்லுங்க ரோஹித் ப்ரோ, எப்படி பார்க்குறீங்க இந்த கேமை? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேம். அண்ட் நீங்கள் சொன்ன அந்த க்ளீன் ஷீட்ஸில் நான் ஆல்சோ இன்சர்ட் அண்ட் ஆஸ்ட்ரிக்ஸ் அந்த மாதிரி சொல்லி வி ஹவ் பிளேட் எங்கள் ஃபிக்சர்ஸ் தான் இஸ் த ஈஸியஸ்ட் ஃபிக்சர் ஆஸ் ஆஃப் நோ. 8 கேம் ஏதோ பட் விளாண்டுருக்கோம்ல. உங்களுக்கு இருக்கிற முன்னால டீம் அடிச்சுதானே ஆகணும் அட்லீஸ்ட். ஸோ அதுதான். ஸோ அது பண்ணிருக்கீங்க. ஸோ அதுவே ஒரு absolutely. நல்ல விஷயம் தான். எங்களால் கோல் ஸ்கோர் பண்ணி எங்களால் வின் பண்ண முடியும். அண்ட் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி எங்களால் வெயிட் பண்ணி நீ முடிஞ்சா கோல் ஸ்கோர் பண்றான்னு உட்காந்து ஜெயிக்கவும் ஆமா முடியும். ஆமா. ஸோ வி ஹவ் ப்ரூவ் போத் எண்ட்ஸ். இப்போ இதை வந்து டாப் அண்ட் டீம்ஸோட பண்றது தான் இட்ஸ் த நெக்ஸ்ட் ஒரு புது டாஸ்க் ஃபார் டெஸ்ட்னு ஸ்லாட் சொல்லிக்கலாமா? அண்ட் த டீம். எக்ஸாக்டா. ம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ சீசன்ல ஆர்சனல் யுனைடெட் விளையாடுறது, செகண்ட் பிரீமியர் லீக் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் லூசிங் பொசிஷன்லேருந்து எப்படி வர்றது, டிஃபெண்ட் பண்றது. ஸோ ஒன்னொன்னா டாஸ்க் முடிச்சுட்டு வச்சிருந்து நெக்ஸ்ட் வி ஹாவ் த நெக்ஸ்ட். அண்ட் வேர்ஸ்டா என்னன்னு தெரியல, பட் நெக்ஸ்ட் ரன் ஆஃப் ஃபிக்சர்ஸ் வந்து இட்ஸ் ரியலி ரியலி டிஃபிகல்ட். ஸோ ஸ்குவாட் டெப்த் தேவை, பிளேயர்ஸ் ஹாவ் டு பி ரியலி ரியலி குட். Turnaround between games is not that high, and quality of the games will also be high. So yeah, interesting game இருக்க போகுது. I'm not sure what else to expect. Chelsea நான் வந்து I've seen a couple of games. நான் எல்லா கேம்ஸும் பார்த்ததில்ல, but recent or 3-4 games there's been an upturn in form. I think they played Barrow, West Ham, Brighton. Brighton game was really really surprising. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ரீசெண்டா Forest ஆனானுங்க. draw 1-1. ஆமா. Yeah. So yeah, பட் அவங்கள்ட்ட சில சான்சஸ் flaws கிரியேட் இருக்கு. பண்ணுவாங்க அவனுங்க, சான்சஸ் Yeah. கிரியேட் பண்ணுவானுங்க, பயங்கர ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கும். ஸோ அது கண்டிப்பா. Yeah. ஸோ பட் லிவர்பூல் அதுதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல டெஸ்டா இருக்கும். பட் ப்ரோ எப்பயுமே ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா லிவர்பூல் செல்சி கேம்ஸ்லாம் பயங்கரமா இருந்திருக்கு ப்ரோ. லைக் ஐ ஹவ் என்ஜாய்ட் வாட்சிங் தி கேம்ஸ். Absolutely. ஸோ And Tuchel பத்தி பேசினப்ப Klopp and Tuchel's Chelsea Liverpool is one of the best games. So அந்த டைம்ல it's unforgettable. So yeah, interesting game இருக்க போகுது. But I still feel Liverpool will have the edge over Chelsea, especially it's home வேற. And ஓகே. Chelsea is upturn in form பார்த்தா, except for Brighton, they're not top teams. In the ஓகே. sense, Barrow or Gent, they're not even Premier League teams as such. 5 goals, 3 ஆமா goals, ஆமா ஆமா, 4 goals கண்டிப்பா score கண்டிப்பா. பண்றதுக்கு. So they've been good. There has been comparatively better. They've got comparatively better in terms of how they play. ஆனா ஆமா அதே at the level at Liverpool ஆறாங்கிறப்ப எனக்கு ஒரு question mark இருக்கு. கண்டிப்பா. செல்சியோட கிரிட்டிசிசமே வந்து டிஃபென்ஸ் தானே. அதுதானே வந்து நான் தான் சொன்னேன், செல்சியோட டிஃபென்ஸ் பொறுத்து தான் அவனுங்க டாப் 4 ஃபினிஷ் பண்ணுவானுங்களா இல்லையான்னு தான் எனக்கு தெரியுது. Yeah. நான் அப்படிதான் பாக்குறேன். பட் அது தவிர வந்து உங்ககிட்ட ப்ரெடிக்ஷன் கேட்கறதுக்கு முன்னால இன்ஜுரிஸ் ஏதாவது கன்சர்னிங்கா இருக்கா? Alisson is out. So Alisson வந்து ஓகே. நவம்பர் வரைக்கும் பார்க்க முடியாது. Uh, மெக்காலிஸ்டர் ஏதோ இன்ஜுரி இல்ல? எஸ், மெக்காலிஸ்டர். மெக்காலிஸ்டர் வந்து ஒரு அடக்டர் ஒரு தை இன்ஜுரி மாதிரி இருந்தது. பட் இன்னைக்கு அடிஞ்சிட்ட கேமோ முடிஞ்சிருச்சான்னு தெரியல. ஹீஸ் ஸ்டார்டிங் ஃபார் த கேம். ஸோ அதனால அப்படியா? ஹீஸ் ஃபைன். ஓகே ஆமா, நான் ஓகே பார்த்த ஓகே. வரைக்கும் ஹீ ஸ்டார்டிங்னு போட்டிருந்தாங்க. ஸோ மேபி சப்ல கூட வரலாம். பட் ஹி திங்க் ஹி பிளேட் லாஸ்ட் 10 minutes or something in the previous game. So he's ஓகே. fine now. So he's back. So ஆனா செல்சிக்கு விளையாடுவானான்னு வந்து தெரியாது செல்சி சஸ்பென்ஷன்ஸ் கேம்ல. 2 இருக்கு. குக்குரேயா அண்ட் குக்கரேயா, ஃபஃபானா. ஃபஃபானா. ஃபஃபானா Yeah. வந்து ரீஸ் ஜேம்ஸ் ஃபார் எவர் இன்ஜூர்ட். ஸோ அது வந்து Yeah. நான் He வந்து is back in training. ஐயோ பாப்போங்க, நம்ம பாப்போம் அவன் வந்து விளையாடுறானா இல்லையான்னு பாப்போம். Yeah. ஸோ லெட்ஸ் சி அபவுட் அது. ஸோ ஓகே, ப்ரெடிக்ஷன் 3-0. 3-0. வாவ், Yeah, yeah. டேம் Alisson ப்ரோ. இல்ல. I wanted to give them one goal, but எனக்கு தெரிஞ்சு Van Dijk had a rest. ஏன்னா he got a red in the Netherlands game.
ஸோ ஓகே. அதனால he didn't play the game yesterday or today. இன்னைக்கு விளாண்டாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு ரெட் கார்டு எடுத்துட்டான் பாத்தீங்களா வேண்டைக்கு இல்ல லிவர்பூல் ஆக்சுவலா 2 ஆடுறதுக்கு. எல்லோ கொடுத்துருக்கூடாது. ஒரு எல்லோட முடிஞ்சிருக்கணும். லக்கிலி ஐம் ஹாப்பி. நான் குறை சொல்ல. பட் கரெக்ட் அண்ட் கரெக்ட். சாலா வாஸ் ஆல்சோ டேக்கன் லைக் சாலா ஆல்சோ கேம் பேக் ஃப்ரம் ஈஜிப்ட் ஓகே டீம். ஓகே. ஏன்னா அவங்க பிச்சோட கண்டிஷன் ஆளாலன்னு சொல்லிட்டு அவங்க டீமே அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. ஸோ ஐம் ஹோப்பிங் ஃபார் அ ரியலி ரியலி குட் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஃப்ரெஷ் ஆகுறானுங்க செல்சிக்கு. ஆமா ஹோப்ஃபுல்லி. ஸோ பார்ப்போம். ஸோ 3-0. 3-0. ஓகே. எனக்கு தெரியல, எனக்கு லிவர்பூல் கண்டிப்பா ஜெயிச்சிருவானுங்க இந்த கேமு. எனக்கு அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்ல. பட் கண்டிப்பா இவனுங்க அடிப்பானுங்க ஒரு கோல். ஐ திங்க் 2-1. பட் அந்த 2-1 வந்து க்ளோஸா இருக்குமான்னு தான் எனக்கு தெரியல. ஐ வில் சே 2-1 டு லிவர்பூல். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆல்ரைட். அடுத்த கேம் வந்து ஆர்சனல் கேம் போவோம் ப்ரோ குவிக்கா. போர்ன்மவுத் வர்சஸ் ஆர்சனல். மக்களே, இந்த கேமுக்கு வந்து ப்ரிவியூ எபிசோடு வந்து தேர்ஸ்டே இல்லைனா ஃப்ரைடே அப்படி ரிலீஸ் ஆகும். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன். பட் நானும் ரோஹித் ப்ரோ குவிக்கா வந்து எங்களோட கருத்து கொடுத்துட்றோம் இந்த கேம் பற்றி. ஆர்சனல் போர்ன்மவுத்தும் வந்து பயங்கர என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கு ஓவர் த இயர்ஸ். அண்ட் பட் யூஸ்வலி ஆர்சனல் வந்து என்ன சொல்கிறது, ஜெயிச்சிருக்காங்க, முக்கால்வாசி ஜெயிச்சிருக்காங்க எல்லா கேமும். ஸோ இன்ஜுரி லிஸ்ட் பார்த்தீங்கன்னா சாக்கா வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன சொல்கிறது, ஒரு பெருசாக ஏதோ சீரியஸாக மாதிரி ஏதோ தெரியல. நல்ல வேலை எனக்கு. பட் ஐ திங்க் ஹி ஷுட் பி பிளேயிங் இன் திஸ் கேம். ஐ திங்க் மோஸ்ட்லி எல்லாருமே அப்பார்ட் ஃப்ரம் ஓடகார்ட் அண்ட் தெரியல, ஐ மீன் வேற யாராவது, ஐ மீன் ஜின்செங்கோ, டியர்னி, அவனுங்கெல்லாம் தெரியல, அவனுங்களாம் ஆடுவானுங்களான்னு கூட்டிட்டு. ஐ திங்க் ஓடகார்டு தவிர ஐ திங்க் வி ஷுட் ஹாவ் அ குட் starting 11. And yeah, Arsenal good form bro, ஓரளவுக்கு. I mean unbeaten so far. And கடைசி 10 மீட்டிங் போர்ன்மத்தோட வந்து தோத்ததே இல்லை. 9 wins ஒரு ட்ரா. இவனுங்க போர்ன்மத் பார்த்தீங்கன்னா 9 கேமில் வந்து க்ளீன் ஷீட்டே வச்சதில்லை இவனுங்க. ஸோ பயங்கர லீக்கியாக இருந்திருக்கானுங்க. போர்ன்மத் போன சீசன் போர்ன்மத் நடுவில் வந்து நல்லா ஆடினாங்கல்ல, அந்த ஃபார்ம் கூட அவ்வளோ இல்லை. ஐ திங்க் போர்ன்மத் இன்னும் அந்த ஃபார்ம், ஐ திங்க் தே ஹவன்ட் ஹிட் ஃபார்ம்னு தான் தோணுது எனக்கு. பிகாஸ் கடைசி 5 கேம் அவனுங்க ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 3 லாஸ் 2 வின் எடுத்துட்டாங்க எப்படியோ. அந்த எவர்டன் ஒரு ஃப்ரீ இருந்ததுல, அண்ட் சவுத்ஹாம்ப்டன் தான் அடிச்சிருக்காங்க. ஆமாம், சரியான கம்பேக். ஸோ அதுதான் ப்ரோ, அதுதான். அது தவிர ஆர்சனல் அப்பார்ட் ஃப்ரம் அந்த 2-2 ட்ரா சிட்டியோட மற்றது எல்லாமே வின்னு தான். ஸோ குட் ஃபார்ம். அண்ட் ஐ திங்க் நான் சொன்ன மாதிரி எல்லாருமே ஃபிட். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கேம்? Arsenal I think almost fit. Everyone's fit. அவருக்கு தவிர I think Saka வந்து he might be out for a week or two ன்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் கேம்க்கு அப்புறம். ஸோ Bournemouth game might be touch and go. பட் அடுத்த கேம் வந்து ஸ்கேன் பொறுத்து தான் தெரியும். ஸோ யூ நெவர் நோ வாட் மே ஹேப்பன். ஸோ போர்ன்மத்துக்கு வரப்ப எனக்கு வந்து ஐ ரியலி லைக் எரியோலா அண்ட் வாட் ஹி ஹஸ் டன் வித் தி டீம். ரொம்ப சாலிடா, நல்ல ஒரு ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நாங்கள் இப்படிதான் விளையாட போறோம், எங்க ஸ்டைல் இதுதான், ஹை ப்ரெஸ் பண்ணுவோம், வில் ஸ்டே பேக், ஒரு மிக்ஸ் ஹைப்ரிட் ப்ரெஸ், அந்த மாதிரி. இட்ஸ் ரியலி ரியலி குட். ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் இஸ் பிரிட்டி ஃபைன். நியூ கேசலோட ஒரு ட்ரா அண்ட் கொஞ்சம் நல்லா ஆரம்பிச்சாங்க. பட் அஸ் த சீசன் வென்ட் ஆன் அவங்க கொஞ்சம் ஃபைண்டிங் ஃபியூ இஷ்யூஸ். அது என்னாச்சுன்னு தெரில. அண்ட் லெஸ்டர் கேம் நான் பார்க்கல, அந்த கேம் தான் தோத்தாங்க. பட் மற்ற கேம்ஸ்ல தே சீம் பிரிட்டி டீசென்ட். கன்வர்ஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் மற்ற திங்ஸ் படி ஐ திங்க் கொஞ்சம் சாலிடாக தான் விளையாண்டாங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஃபியூ திங்ஸ் அயர்ன் அவுட் பண்ற மாதிரி இருக்கும் போல. ஸோ Bournemouth set piece they'll be quite tricky against Arsenal. But நீங்க set pieceல you'll score. So defending set piece வந்து எப்படி இருக்கும்னு பார்க்கணும். You'll scoreன்றீங்களா? டெஃபினட்டாவே set pieceல இருந்து. It's almost done. 0.75 XG நானே எடுத்து கொடுத்துறேன், இந்தாங்க வச்சுக்கோங்க, நான் கொடுத்துறேன், அப்புறம் என்ன. ப்ரோ அதெல்லாம் பார்க்கிறதுக்கு எனக்கு ஆக்சுவலா பயங்கர சந்தோஷமா இருக்கு ப்ரோ. பிகாஸ் கார்னர்லாம் போட்ட உடனே லைக் எனக்கு அந்த டெலிவரி அவ்வளோ நல்லா இருக்கு ஆக்சுவலா. சாக்கா எஸ்பெஷலி அந்த சாக்கா டெலிவரி பயங்கரமா இருக்கு. ஸோ எனக்கு என்னடா எல்லா கார்னர் ஒரு கோல் அடிக்கிற சான்ஸ் இருக்கு அந்த மாதிரி. ஸோ யா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஸோ அப்படி வந்துட்டப்ப இட்ஸ் கோயிங் டு பி ரியலி குட் பேட்டில். பட் ஹூ கம்ஸ் அவுட் ஆன் டாப் அண்ட் ஹூ கம்ஸ் அவுட் ஆன் டாப்ங்கிறப்ப ஆன் தட் டே யார் பெர்ஃபார்ம் பண்றாங்கிறது தான் இட் கம்ஸ் டவுன் டு. ஸோ ஐம் ஸ்டில் கோனா ஃபேவர் ஆர்சனல். இவ்வளோலாம் பேசிட்டு நான் போர்ன்மவுத் சொல்லுங்க, நீங்களே நடிப்பீங்க. பட் ஐம் ஸ்டில் கோனா ஃபேவர் ஆர்சனல். பரவாயில்ல. ஓகே, திங்க் 2-0. நானும் அதை க்ளீன் ஷீட் தான் சொல்ல வந்தேன். யூஸ்வலாக அவே ஃப்ரம் ஹோம் நாங்கள்
ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் ஷீட் வச்சிடுறேன். ஸோ நானும் குவிக்காக வந்து ஐ சே 3-0-3 டு ஆஸ்க். ஸோ யா மக்களே, அந்த எபிசோடுக்கு வந்து எதிர்பாருங்க. அந்த எபிசோடு வந்து இந்த வாரம் தேர்ஸ்டே இல்லை ஃப்ரைடே வந்து ரிலீஸ் ஆகும். அடுத்த கேம் வந்து லெட்ஸ் கோ டு லண்டனுக்கு போயிடலாம் ப்ரோ. டாட்னம் ஹாட்ஸ்பர் வர்சஸ் வெஸ்ட் ஹாம். டாட்னம் ஹாட்ஸ்பர் வந்து ஒரு பயங்கரமான வின் எடுத்தானுங்க மான்செஸ்டர் யுனைடெடோட. ஆல்தோ டுடே இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து மான்செஸ்டர் யுனைடெடோட டபிள்யூஸ் எடுக்கிறானுங்க. ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்றது, பெரிய அச்சீவ்மெண்ட்டா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. பட் ஓகே, எனிவே அவனுங்க வந்து ஒரு நல்ல வின் எடுத்தானுங்க. அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தானுங்க ப்ரோ. ப்ராப்பர் ஸ்பர்ஸி பர்ஃபார்மன்ஸ் தான், அது சொல்லிதான் ஆகணும். சாரி ஸ்பர்ஸ் ஃபேன்ஸ் கேக்குறீங்கன்னா, இட் வாஸ் ஸ்பர்ஸி அந்த பர்ஃபார்மன்ஸ். 2-0 போய் 3-2 தோத்துருக்கானுங்க ரோஹித். அண்ட் வெஸ்ட் ஹாம் ஆன் தி அதர் ஹேண்ட் வெரி புவர் ஸ்டார்ட் என் ஒப்பீனியன்ல. ஏன்னா அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்து என்ன சொல்றது, ஓரளவுக்கு என்ன சொல்றது, ஓரளவுக்கு ஃபார்மே இல்லைனா வந்து ஐ டோன்ட் நோ. ஐ தாட் ஹி வாஸ் வெரி க்ளோஸ் டு கெட்டிங் சாக்ட் ஆக்சுவலி. அந்த இப்ஸ்விச் ரிசல்ட் எப்படியோ வந்து நல்ல டபிள்யூ அண்ட் பிரென்ஃபோர்டோட ஒரு ட்ரா எடுத்துட்டானுங்க. ஸோ ஐ திங்க் அது அந்த 2 games might have saved his job. லிவர்பூலோட வர நடுவில் 5-1 தோத்தானுங்க. ஸோ அதுதான் ப்ரோ, ஒரு என்ன சொல்றது, ஹைலைன் எஃப்சி வர்சஸ் லைட்டா நோ க்ளூ எஃப்சி மாதிரி இருக்குது இப்போ வெஸ்ட் ஹாமுக்கு. ஸோ நீங்களே சொல்லுங்க இந்த கேம் எப்படி பாக்குறீங்க? ஸ்பர்ஸ் பத்தி பாக்குறப்ப தே பிளேட் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும். கொஞ்சம் டிஃபைன்ட் ரோல்ஸ் இருக்கு. பட் ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க அதே தே ரிலையன்ட் ஆன் த சேம் திங் ஃபார் கோல்ஸ். ஓவர்லாப்பிங் ஃபுல் பேக்ஸ், அப்புறம் கட் பேக்ஸ் பண்ணி கோல் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஷாட்ஸ். போன சீசன் இந்த சீசனும் ஐ 100% கான்ஃபிடென்ட் ஸ்பர்ஸ் ஹேவ் த மோஸ்ட் ஷாட்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் த பாக்ஸ். And most probably they have the best conversion rate as well from shots out of the box. ஏன்னா அதை வச்சு தான் போன சீசன் they scored a lot of goals. So அந்த எப்படி சொல்றது, play in the box or link up play and the small one touch passes, அது வந்து it has to improve. And very very interestingly last few games நம்ம நிறைய பார்த்தோம், especially with Kulusevski and Madison tense விளையாடுறப்ப they did really well. So அந்த dynamic எப்படி improve ஆகுதுங்கிறது பார்க்கலாம். But at the end it all comes down to are they improving அப்படின்னு பாக்குறப்ப எஸ். அந்த பிரைட்டன் ரிசல்ட்டுக்கு வரப்ப இட்ஸ் ஃப்ரீக் ஆஃப் ரிசல்ட். நான் கேம் பார்க்கல, ஸோ ஐ கான் சே எனிதிங். சுத்தமா எனக்கு ஐடியாவே இல்லை, நான் ஹைலைட்ஸ் கூட ஒன்றும் பார்க்கல. ஸோ இல்ல அந்த கேம் ஆக்சுவலா ஸ்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே 4 கோல் வச்சுக்கலாம், அது ஒண்டி நான் கொடுக்குறேன். பட் செகண்ட் ஹாஃப் வந்து அவனுங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப போரா இருந்தது. அண்ட் அந்த செகண்ட் ஹாஃப் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து கண்டிப்பா ஸ்பர்ஸ் டிட் நாட் டிசர்வ் டு வின் தட் கேம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்படிங்கிறப்ப வாட் சேஞ்ச்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு செகண்ட் ஹாஃப்க்கும்? பிரைட்டன் கேம் வந்து 45 நிமிஷம் மாத்திரம் இல்ல, 90 நிமிஷம். அது வந்து மறந்துடுறாங்கன்னு தோணுது. எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் யார் இதுக்கு முன்னாடி மேனேஜரா இருந்தா, கான்டே செகண்ட் ஹாஃப் மர்ச்சன்ட்டா இருந்தான். ஸோ இப்போ நீ எல்லாம் செகண்ட் ஹாஃப் பண்ற, நான் பண்றேன்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஸோ அவங்க எப்படி இம்ப்ரூவ் பண்றாங்கன்னு பார்க்கணும். அண்ட் கமிங் டு வெஸ்ட் ஹாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் they had the really best transfer window சம்மர்ல கேட்டா, in terms of the number of players and the quality 100%. of the players. So நல்ல பிளேயர்ஸ் கொண்டு வந்தாங்க. and அவங்க ஃபைட் much better than Spurs. கண்டிப்பா ஒரு transfer window எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா Spurs, Liverpool, I agree. Spurs I'm not sure that much. Archie Gray is one of the best. கரெக்ட் ப்ரோ. பட் அது வந்து என்ன சொல்றது, சாம்பியன்ஷிப்ல பிரீமியர் லீக் டிஃபரண்ட் கிரேவில, அதுதான் நான் சொல்ல வரேன். அட்லீஸ்ட் இவனுங்களா எஸ்டாப்லிஷ் பிளேயர்ஸ் வாங்கியிருக்கானுங்க, இட்ஸ் மோர் ப்ராஸ்பெக்ட் ஹோப், அதுதான் நான் சொல்ல வரேன். You can say the same for Somerville. West Ham Leeds டைம் தான Somerville வாங்குனாங்க. So இப்போ Somerville and Archie Gray ceiling எடுத்து பாத்தீங்கன்னா I know who I'm going to pick. So அப்படிங்கறப்ப in terms of long term success or long term strategy I'm definitely going Spurs. ஆனா immediate results னு பார்த்தா West Ham should have the better chance. So அப்படின்னு பாக்குறப்ப they have not done well, and rightfully so. ஒரு எக்ஸ்கியூஸ் என்னன்னா நியூ மேனேஜர். ஸோ ஃபர்ஸ்ட் சீசன், ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கேம்ஸ், கம்ப்ளீட்டா நியூ டீம். ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப யூ கேன் கிவ் சம் லீவே. ஸோ நான் வெஸ்ட் ஹாம் கேம் எந்த கேம் பார்த்ததில்ல, லிவர்பூல் கேம் தவிர. ஸோ அவங்க என்ன நல்லா விளையாடுறாங்க, என்ன நல்லா விளையாடல, ஐ ஹவ் ஜீரோ அப்சல்யூட்லி நோ க்ளூ. இந்த எக்ஸாம் லிட்டரலா நோ க்ளூ தான். எனக்கு என்னன்னா லைக் ஒரு செல்சி மாதிரி ஒரு செல்சி வெஸ்ட் ஹாம் கேம் பார்த்தேன். அந்த கேம்ல வந்து செல்சி வந்து
அவனுங்க லிட்டரலா செல்சியோட கைக்கு ஆடி இருக்கானுங்க அந்த ஹைலைன் அவ்வளோ ஹை ஆடி லைக் ஜாக்சன் எல்லாம் ஃப்ரீ அந்த கேம் ஃபுல்லாவே அவனே ஒரு 5 கோல் வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. ஸோ யா ஐ தாட் ஒரு ஒரு நீ வந்து இவ்வளோ பெரிய மேனேஜர் அண்ட் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஐ டோன்ட் ரேட் லோபடேகி. ஐ திங்க் ஹீஸ் ஐ டோன்ட் ரேட் ஹிம். அது வந்து என் ஒப்பீனியன். அண்ட் என்னன்னா அவன் வந்து நீ இவ்வளோ பெரிய மேனேஜர் மாதிரி நீ அட்லீஸ்ட் போர்ட்ரே பண்ணிக்கிற, ஒரு அளவுக்கு நீ இதெல்லாம் ஸ்டடி பண்ண மாட்டியாடா, லைக் அதுதான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் ஐ தாட் ஆஸ் அ மேனேஜர் உனக்கு வந்து இவ்வளோ என்ன சொல்றது அனாலிசிஸ்லாம் கூட இல்லைன்னா வந்து அதான். ஸோ இட் வாஸ் புவர் ஃப்ரம் ஹிம். பட் எனிவே ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் குத்துருவோம் நம்ம இந்த கேமுக்கு. அது அன்லெஸ் நீங்க ஏதோ ஆட் பண்றதுக்கு ஏதோ இருந்ததுன்னா சொல்லுங்க. அதான் I was gonna piggyback on your point saying, so இந்த மாதிரி க்ளூலஸா இருந்தா and even for a new manager ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சராவது இருக்கும். நம்ம 10 ஆக எவ்வளவு அடிச்சாலும் it applies for almost every single manager. புது மேனேஜர் இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் 5-6 கேம்ல ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், ஒரு 1 or 2 குட் திங்ஸ், நீ எல்லாமே ஜெயிக்கணும்னு சொல்ல, ஆனா ஒரு 1-2 இம்ப்ரூவ்மெண்ட் ஃப்ரம் ப்ரீவியஸ் டீம் அதாவது காட்டணும். ஸோ வெஸ்ட் ஹாம் ஃபேன்ஸ் will probably know better than others and they can make their assumptions for themselves. So அதோட முடிச்சிட்டு I'll go to the predictions. I'm favoring Spurs. நிச்சயமா ஒரு கோலாவது விட்டுருவானுங்க. 2-1 3-1. நான் ஓகே நானும் ஸ்பர்ஸ் தான் ஃபேவர் பண்றேன் ப்ரோ. எதுக்குன்னா ஐ திங்க் குவாலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு ஸ்பர்ஸோட. அண்ட் நான் சொன்ன மாதிரி லைக் ஆன்ஜ் வந்து வி நோ ஒன் ட்ரிக் போனி தான். ஆனா அந்த ஒன் ட்ரிக் போனி வந்து சில டைம் அது அந்த மணி அடிச்சதுன்னு வைங்களேன் 5-6 உழுந்துரும் அந்த கோல்ஸ். ஆமா எக்ஸாக்ட்லி when it rains it pours. அதேதான் ஆப்போசிட்டுக்கு அதேதான். ஆமா கரெக்ட். கரெக்ட் அதேதான். வட்டமா தோக்கணும், ஜெயிச்சா வேற லெவல்ல ஜெயிக்கணும், நடுவுல எதுவுமே கிடையாது. எக்ஸ்ட்ரீம்ஸ் தான், ஃபுல் எக்ஸ்ட்ரீம்ஸ் தான். ஸோ அது நான் அண்ட் வெஸ்ட் ஹாம் தெரியல ப்ரோ, எனக்கு சீரியஸா தெரியல. இவ்வளோ சைனிங்ஸ்லாம் பண்ணிக்கிறானுங்க. ஸோ எனக்கு தெரியல, ஒரு கொஹிஷனே இல்லாம இருக்கிறானுங்க. ஸோ நானும் வந்து ஸ்பர்ஸ் லீக்கியா இருக்கும். நான் வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா போறேன். 3-2 போறேன் நானு ஸ்பர்ஸ்க்கு. லெட்ஸ் see what happens. பட் ரிகார்ட்லெஸ் இந்த கேம் நல்லா இருக்கும் பார்க்க. நீங்க சொல்றது இட்ஸ் ஹைலி லைக்லி. ஏன்னா குடூஸ், போவன் அவங்களா they need one miracle or like one big chance to create something. அப்படிங்கிறப்ப ஸ்பர்ஸ் ஹைலைன்னா குடூஸ் will have a field day. So it will be really interesting. சூப்பர் பிளேயர். ஆமா வேற லெவல் பிளேயர். ஸோ ஓகே நீங்கள் வந்து 2-1 சொல்லிக்கிறீங்க, நான் 3-2 சொல்லிக்கிறேன். பட் ரிசல்ட் வந்து டு ஸ்பர்ஸ் குத்துக்கிறோம். ஸோ அடுத்த கேம் போயிடுவோம், நம்ம மேன்செஸ்டருக்கு போயிடுவோம். இன்னொரு டீம் வந்து நோ க்ளூ ஆகுறானுங்க ரோஹித் ப்ரோ. மேன்செஸ்டர் யுனைடெட் வர்சஸ் பிரென்ட்ஃபோர்ட். மேன்செஸ்டர் யுனைடெட் பார்த்தீங்கன்னா கடைசி 5 கேம் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேம் தான் வந்து சாரி 4 கேம் ட்ரா, ஒரு கேம் வந்து தோத்துட்டானுங்க அந்த ஸ்பர்ஸ் கேமு. கடைசி 5 கேம்ல 4 கோல் தான் அடிச்சுக்கிறானுங்க. they haven't won a game. நம்ம இப்ப சொன்ன மாதிரி 5 அட்டெம்ப்ட்ல. பிரென்ட்ஃபோர்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் பயங்கரம் எக்ஸ்பான்சிவா இருக்கிறானுங்க. 11 கோல் அடிச்சுக்கிறாங்க 5 கேம்ல. ஒரு லிட்டரலா ஒரு ரிவர்ஸ் மாதிரி இருந்திருக்கு இந்த சீசன் ஸ்டார்ட். ஆனா பயங்கர லீக்கியா இருக்கிறானுங்க இவனுங்க. ஸோ haven't kept a clean sheet கடைசி 6 கேம்ஸ்ல. ஸோ மேன்செஸ்டர் யுனைடெட் என்ன இந்த இன்டர்நேஷனல் பிரேக் வந்து நிறைய பேர் பேசிட்டு இருந்தானுங்க, என்ன டென் ஹாக் சாக் ஆவானா. நிறைய பேர் வாண்டட் ஹிம் சாக்கபிள் ஃபார்ம்ல தான் இருந்தான். பட் இனியோஸ் வந்து ஜிம் ராட்க்ளிஃப் சொல்லிக்கிறாரு இல்ல எல்லாமே டைம் எடுக்கும். ஸோ வந்து டைம் கொடுத்துக்கிறாரு போல. எனக்கு தெரியல. பாருங்க 7 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுங்க ப்ளீஸ். சைட்லைனில் பார்த்தீங்கன்னா இட் ஷோஸ் பாடி லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ரூட் வேன் நிஸ்டெல் ராய் அண்ட் எரிக் டென் ஹாக் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட் பேஜஸில் இருக்கிற மாதிரி இருக்கிறானுங்க. ஸோ அது ஒன்று இருக்கு. I think அது வந்து I won't rate too much. Sorry to cut you off, but okay, சொல்லுங்க. That one specific instance I won't say there's a lot to read into. Like okay. Ruud van Nistelrooy was a coach previously, so technically 2 coaches who want the best for their team arguing how to improve it. So போன season Jurgen Klopp சாலா மாதிரி தான். At the end of the day they're fighting for the team. So ஏன் சண்டை போடுறாங்க அதெல்லாம் செகண்டரி, பட் friction இருக்கும், but it doesn't mean it's gonna last. So அப்படிங்கிறப்ப I understand all the background saying he was brought in. நம்ம லைட்டா வந்து என்ன சொல்றது, லைட்டா மசாலா ஊத்தணும்ல நம்ம அது போடலாம். பட் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிரணும்ல லைக் ஆக்சுவல் பேசிக்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னு வரப்ப அந்த ராஷ்வர்டோட காமெண்ட்ஸா இருக்கட்டும், அந்த வீடியோ வந்தது, he so shit, there's something along those lines அப்படி வந்தது. ஸோ
அதெல்லாம் பாக்குறப்ப இட்ஸ் நாட் எனிதிங் டு ரீட் இன்டு. இப்போ இதே ஒரு ஆஸ்டன் வில்லா ஒரு சான்ஸ் அவங்க ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா தேட் ஒன் த கேம். அண்ட் இந்த 2 வீடியோ பத்தி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இட்ஸ் நாட் மச் டு ரீட் இன்டு. அண்ட் நீங்க கேரியா இல்ல இல்ல மத்தபடி எனக்கு எதுவுமே இல்ல இந்த கேம் பத்தி பேசுறதுக்கு. ராதர் தட் பிரென்ஃபோர்ட் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறானுங்க. போன சீசன் நிறைய இன்ஜுரிஸ் கூட இருந்தது அவனுங்களுக்கு. சோ இந்த சீசனும் நிறைய இன்ஜுரிஸ் இருக்கு. ஆமா இருக்கு. விசா இல்ல இந்த கேமுக்கு. விசா ஆமா விசா இல்ல. ஐ டோன்ட் திங்க் நான் FPL சூஸ் பண்ணனும் பார்த்தேன். ஆங்கிள் இன்ஜுரி. யா சோ ஒரு மெயின் பிளேயர்ல பட் பிரையன் இருக்கிறான். எம்பெமோ. சோ ஹி இஸ் தேர் அண்ட் somehow they find a way to play Brentford. நல்லா ஆடிட்டு இருக்காங்க தாமஸ் ஃபிராங்க் டீம்ஸ். I always like Thomas Frank. Good manager. So but நீங்களே கண்டினியூ பண்ணுங்க. ஸோ யுனைடெடுக்கு வரப்ப இட்ஸ் பின் ஷாம்பாலிக். அதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. அப்சல்யூட்லி பத்தட்டிக். நீ கேட்ட பிளேயர்ஸ் வந்தாச்சு உனக்கு. சம் பீப்புள் ஆல்சோ அதுதான் சம் பீப்புள் ஆல்சோ சே டென் ஆக் தான் ஹி வாண்டட் Van Nistelrooy as assistant அப்படின்னு. ஸோ உனக்கு வேணுங்கிற டீம் வந்தாச்சு, உனக்கு வேணுங்கிற போர்டு வந்தாச்சு, உனக்கு வேணுங்கிற பிளேயர்ஸ் வந்தாச்சு. இதுக்கப்புறமும் உனக்கு என்னடா வேணும்? வாழைப்பழத்தை வாயில உரிச்சு வாயில வைக்கதான் முடியும், சாப்பிட முடியாது உனக்காக. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் இஸ் இம்ப்ரூவிங். நிறைய இஷ்யூஸ் இருக்கு, பேசிக் இஷ்யூஸ், ஸ்மால் இஷ்யூஸ். அத கரெக்ட் பண்ணாலே நீங்க அதுதான் சொன்னீங்க, பேசிக் தான். அதுதான் நானும் சொல்றேன். பேசிக்ஸ் கரெக்ட் பண்ணாலே they would be in a much better position. and நிறைய பேர் வந்து சொல்லலாம் நாங்க சான்ஸ் கிரியேட் பண்றோம், கோல் ஸ்கோர் பண்றது இல்ல அப்படின்னு. கன்சிஸ்டன்டா நீ நல்ல சான்ஸ் கிரியேட் பண்றதா you'll end up scoring somehow. போன சீசன் லிவர்பூலுக்கு இதுதான் ப்ராப்ளம். 90+5 மினிட்ல ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணுவான், அதன்னு பார்த்து நியூனியஸ் விடுவான், அதை போட்டு அவனுக்கு ஃபுல்லா ஒரு வாரம் அடிக்கிறது அடுத்த கேம் வரைக்கும். கன்சிஸ்டன்ஸா if you keep creating chances for your team, at somehow they'll end up scoring a goal in that game. So consistency is key. And basics improve பண்ணலாம், பட் பண்ற மாதிரி தெரியல. And Tuchel was one of their best options மார்க்கெட்ல இப்போதைக்கு, and he is also gone now. So it'll be interesting to see how it plays out for them. கரெக்ட். ஆமாம் ப்ரோ, எனக்கும் வந்து தெரியல ப்ரோ. எனக்கு சத்தியமா இது எப்படி ப்ரெடிக்ட் பண்ண கூட தெரியல. இதே கேம் போன சீசன் பிரென்ட்ஃபோர்ட் கேம் ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல பிரென்ட்ஃபோர்ட் 1-0 ஜெயிச்சுட்டு இருந்தானுங்க. கடைசியில ஒரு ஃப்ரீக்கிஷ் ஸ்காட் மெக்டாமினே 2 கோல் வந்து அடிச்சுட்டு அவனுங்க எப்படியோ லிட்டரலா கெட் அவுட் ஆஃப் ஜெயில் கார்டு இந்த மொனாப்புலியில ஆடுற மாதிரி லிட்டரலா அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு சத்தியமா தெரியல எனக்கு எப்படி கால் பண்ணணும்னு. அப்படியா? நான் ஓகே, நீங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க அப்போ. பிரென்ட்ஃபோர்ட் பத்தி லைட்டா, அவங்க வந்து லாஸ்ட் 3 கேம்ஸ்ல or 4 கேம்ஸ்ல they scored in the very first minute. அது கரெக்ட். அது பயங்கரமான ஸ்டாட் ப்ரோ. Off the kick off they go and score. And அதை அனலைஸ் பண்ணி பார்த்தா இட்ஸ் ரியலி ரியலி இன்ட்ரெஸ்டிங். அது நீங்க டைம் கிடைச்சதுன்னா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் 4 கோலையும் 3-4 நாட் ஷூர் அந்த கோலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சூப்பரா அந்த ஸ்பேஸ் மேனிபுலேட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு ரெண்டு கேம் தான் மைண்டுக்கு வருது, உல்வ்ஸ் சிட்டி, அது 2 தான் வருது. பட் நீங்க சொன்னது கரெக்ட் தான். எக்ஸாக்ட்லி. சிட்டியோட இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீக்கிஷ். சிட்டியோட ஃபர்ஸ்ட் மினிட் கோல் அண்ட் இட் இஸ் ஆல் வொர்க்ட். சோ ஆமா, ஃப்ளூக்லாம் இல்ல, இட்ஸ் ஆல் வொர்க்ட் அவுட். சோ அப்படிங்கறப்ப இட்ஸ் பிளேயர்ஸ்க்கோ மேனேஜ்க்கோ ஃபேன்ஸுக்கோ பிட்ச்ல நடக்க ட்ரைனிங் நடக்குது பிட்ச்ல பார்த்தா இட்ஸ் அப்சல்யூட்லி அவுட்ஸ்டாண்டிங் கம்பேர்ட் டு மேக்கிங் அ கோல். சோ அதனால அண்ட் யுனைடெட் மாதிரி ஒரு டீம், இந்த யுனைடெட் கரண்ட் யுனைடெட் ஒரு டீம் மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. பெஸ்ட் சான்ஸ் டு எக்ஸ்ப்ளாய்ட். அண்ட் இட் அவங்களுக்கு ஸ்டாட்ஸ் இம்ப்ரூவ் அட் தி சேம் டைம் இட்ஸ் ஆல்சோ குட் பிராக்டிஸ் ஃபார் them. அவங்களும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் அடுத்த கேமுக்கு. சோ ஃபர்ஸ்ட் மினிட்ல கோல் எடுத்து பார்க்க வாய்ப்புகள் இருக்கு. சோ டெஃபினெட்லி பிரென்ட்ஃபோர்ட் ஆர் ஸ்கோரிங் ஒன். ஓகே, சொல்லுங்க. டிஃபென்ஸ் ஹஸ் பீன் லீக்கி பட் 3-1 Brentford, 1-3 Brentford. ஓகே, 1-3 ஓகே. எனக்கு தெரியல ரோஹித் ப்ரோ, இந்த மாதிரி யோசிக்கும் போது தான் ஒரு டிரா அந்த மாதிரி எடுத்துருவாங்கன்னு தோணுது. சோ எனக்கு தெரியல. நான் வந்து வில்லாவோட அப்படி யோசிச்சப்ப ஹி ட்ரூ. சோ இப்ப பொசிஷன் வில்லா பிளேட் புவர் ரோஹித் அந்த கேம். It was terrible from Villa. Like இந்த மாதிரி டீம் இந்த மாதிரி இருக்கிற ஃபார்ம்ல நீங்க தான் terrible from Emery. Exactly. But நான் சொல்லுங்க. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, அந்த சர்வைவல் மோட் போய் ஒரு கேம் டிராப் பண்ணியாச்சு வில்லாவோட. சோ இப்ப சர்வைவல் மோட் போயிருச்சு, இதுக்கப்புறம் தலைவர் நார்மலா தான் விளையாடுவாரு. சோ அதனாலதான் அந்த நேரத்துல தான் சொல்றேன். ஓகே, நான் வந்து தெரியல ப்ரோ, எனக்கு பிரென்ட்ஃபோர்டு தெரியல, ஒரு பெரிய ஸ்டேடியம் அந்த காம்ப்ளெக்சிட்டிலாம் இருக்குமான்னு தெரியல. நான் வந்து ஒரு டிரா சொல்லிக்கிறேன் ப்ரோ, 1-1 டிரா சொல்லிக்கிறேன். I don't know, again I can see a Brentford win as well. So பாப்போம், 1-1 draw to Manchester United.
அண்ட் பிரென்ஃபோர்ட் கேம். ஓகே, அடுத்த கேம் இப்போதான் வந்து வில்லா பற்றி பேசிட்டு இருந்தோம், கொஞ்சம் லைட்டாக கழுவி விட்டுட்டு இருந்தோம் வில்லாவை பற்றி. ஸோ நம்ம கிரேவன் காட்டேஜ் போய்டுவோம். ஃபுல்லம் வர்சஸ் ஆஸ்டன் வில்லா. வில்லா போன வாரம் ரொம்ப டிசப்பாயிண்டிங் ப்ரோ. எஸ்பெஷலி நீங்கள் பயர்ன் மியூனிக் வந்து ஹோமில் அடிச்சிருக்கீங்க, ஒரு பயங்கரமான ரிசல்ட், ஹோம் நைட் கேம். அந்த மொமெண்டம் கேரி பண்ணியிருக்கணும். அவன் வந்து கொஞ்சம் ரொம்ப சேஃபாக அடிக்கிறான் எம்ரி. இங்கே தான் வந்து ஐ ஆல்வேஸ் சே உனா எம்ரி he's good for a club like like Aston Villa and the mari, like on the size of club he's really good, but when he goes to a really big club la, this is where I always has that question with Unai Emery. It's so basically simple. Unai Emery போற கிளப்ல வில்லான்னு பேர் இருக்கணும். அது VIL something along that. அது இருந்தா Sevilla, Villarreal, exactly அந்த VIL அந்த something along those lines அது இருந்தா போதும். ஆர்சனல்ல அது இல்ல, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். Okay, but coming back to the game, Fulham நல்லா ஆரம்பிச்சிருக்காங்க by the way in the season, Rohit. They played really well. 3 பாயிண்ட் தான் பிஹைண்ட் ஆஸ்டன் வில்லா. கடைசி 5 கேம்ல வந்து டீசென்ட், ஒரு லாஸ், 2 டிரா, 2 வின்னு, பரவாயில்ல. ஃபுல்லமுக்கு வந்து இது நல்ல ஃபார்ம்னு சொல்லிக்கலாம். அடாமாற்ற ஒரு இந்த சிட்டி கேம்ல பாதி சான்ஸ் அடிச்சிருந்தா அவனுக்கு கன்ஃபார்மா ஜெயிச்சிருப்பான் லிட்டரலா. அண்ட் வில்லா ஆன் தி அதர் ஹேண்ட் அன்பீட்டன் லாஸ்ட் 5 கேம்ஸ்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கிறானுங்க. பட் அந்த ஃபார்ம் நான் தான் சொல்றல, கொஞ்சம் போல்டா இருக்கணும் ஆஸ்டன் வில்லா, அதுதான் எனக்கு தோணுது. இந்த கேம்ல போல்டா இருப்பாங்களா, நீங்களே சொல்லுங்க. probably இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். போன கேம் I'm not sure why Onana didn't play. Injury bro. Okay. I completely missed that. So நாங்க ஒரு வாட்ச் அலாங் போட்டுருந்தோம் வடலாண்ட. We had a watch along. Okay. Most boring game but watch along நல்லா entertaining ஆந்துன்னு சொல்லிருந்தானுங்க கமெண்ட்ஸ்ல. சோ அது போதும் நம்மளுக்கு. Okay, நான் போன வாரம் எங்க கேம் மட்டும் தான் பார்த்தேன். probably one more game. Wolves Brentford பார்த்தேன், மத்தபடி வேற எதுவும் பார்க்கல. So லைன் அப் மட்டும் தான் பார்த்தேன். So Onana if he's fit it'll be a bit different to how they play, but I still favor Villa to win. Fulham they've done really well. Smith Rowe he has gelled to the team really well. Pudu team very happy for him too. I am also very happy. FPL ஒரு 2 வாரம் பாயிண்ட்ல எடுத்து கொடுத்தான். So நல்லா ஆடிட்டு இருக்கான் பையன். நல்ல வேவி டீமா இருக்கறானுங்க இந்த ஸ்மித் ரோ, அலெக்ஸ் இவோபி, ரீஸ் நெல்சன் எல்லாம் வந்து என்ன சொல்றது, நல்ல ஃபிளேர் பிளேயர்ஸ் இவனுங்க. ஒரு நல்ல ஃபினிஷர் தான் தேவை. இந்த டிரைவரே பையன் வந்து அந்த ராட்ரிகோ மூனிஸ் அந்த ட்ரெயின் மட்டும் ஆரம்பிச்சிருந்தா it would been really good. I think recently the other guy, forgot his name, Jimenez. Raul Jimenez. ராட்ரிகோ ஏதோ வந்துருச்சு. Raul Jimenez அவன் ஒரு 2 கோல் அடிச்சிருக்கான் லாஸ்ட் 2 கேம்ஸ்ல. ஆமா. So இப்போ மூனிஸ் also scored a game last week. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. So அந்த ஸ்ட்ரைக்கர் ரொட்டேஷன் அவங்க ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா that will be interesting. So I'm still gonna favor Villa. ஏன்னா technically and quality wise they're one step ahead என்ன பொறுத்த வரைக்கும், especially the players they have. So அப்படிங்கிறப்ப I will favor Villa. And away game I'm not sure if Fulham will score. So 0-1 or 0-2 Villa. Okay, நான் வந்து ஒரு ஷாக் கொடுக்குறேன் இந்த கேம். நான் வந்து 2-1 போறேன் ஃபுல்லமுக்கு. Let's see what happens. Only because they played well against City. And அதுதான் ஒரு என்ன சொல்றது, அவனை வந்து ஒழுங்கா போட்டிருந்தா டிஃப்ரெண்டா இருந்திருக்கும் கேம். So 2-1 to Fulham. Let's see what happens. All right, அடுத்த கேம் வந்து let us go to Portman Road போவோம் ப்ரோ. Ipswich versus Everton. இப்ஸ்விச் வந்து பாவம், ஓரளவுக்கு என்ன சொல்றது, ஹேங்கிங் ஆன் பை அ த்ரெட் மாதிரின்னு சொல்லிக்கலாமா. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆடுறானுங்க தெரியுது. கோல்ஸ் அடிக்கிறாங்க. லியம் டெலாப் நல்லா அடிச்சுன்னு இருக்கிறான். ரோரி டெலாப் பையன் நல்லா ஆடிட்டு இருக்கான். ஸோ கோல்ஸ் இருக்குது, பட் they haven't won a game at all. எவர்டன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப மிக்ஸ்டாக இருந்திருக்கு. போன கடைசி 5 கேம்ல வந்து அந்த வில்லா கேமும் வந்து லிட்டரலா வெண்ட் அவுட் ஆஃப் தேர் ஹேண்ட்ஸ். அந்த கேமும் வந்து ஜெயிச்சிருக்கலாம். ஸோ கடைசியில விட்டானுங்க. அண்ட் தென் ஒரே ஒரு வின் அகேன்ஸ்ட் பேலஸ் அகைன். பேலஸ் பத்தி நம்ம அப்புறமா கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். பட் புவர் பேலஸ்ன்னு சொல்லிக்கலாம் அட் திஸ் டைம். ஸோ எனக்கு தெரியல ப்ரோ, இப்ஸ்விட்சுக்கு வந்து இந்த 9 கேம்ல வந்து நீங்க வந்து எந்த கேம் 8 கேம்ல வந்து எந்த கேம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஜெயிக்கிறதுக்கு, ஐ வுட் சே இந்த கேம்னு சொல்லுவேன் நான். ஆக்சுவலா இந்த கேம் வந்து தே ஹேவ் அ குட் சான்ஸ் டு வின் திஸ் கேம் அட் ஹோம்.
இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறமா. ஸோ யா அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஃபிக்ஸ்சரை? அவங்க ஃபிக்ஸ்சர் லிஸ்ட் எடுத்து பார்த்தா சவுத் ஆம்டனோட தே ஷுட் ஹவ் டன் பெட்டர் டெக்னிக்கலி. அது லாஸ்ட் மினிட் ட்ரா நினைக்கிறேன். you're right. So last But minute draw ரெண்டுமே வரைக்கும் newly promoted teams, so தெரியல. I thought maybe they probably know a little bit of each other ன்னு தான் தோணுச்சு எனக்கு. Exactly. So அது இருக்கு. And Everton is probably the next best game to win, especially considering Everton's poor form. ஆமா. And ஆல்ரெடி ரெண்டு ரெலிகேஷன் டீமோட டிரா தான் பண்ணிருக்கானுங்க. லெஸ்டர் அண்ட் சவுத்ஹாம்ப்டனோட 1-1 draw. So ஹோம் கேம். ஸோ நல்ல ஒரு இன்டர்நேஷனல் பிரேக்ல இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வந்து ஹோம்ல அகேன்ஸ்ட் எவர்டன் யூ பீட் தம். ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஒரு இன்னொரு 1 or 2 பாயிண்ட் கேப் ஃப்ரம் த ரெலிகேஷன் டேபிள் ஒரு நல்ல ஸ்டார்ட்டா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ hopefully they win. நான் சந்தோஷப்படுவேன். பட் it will be good for them. And McKenna has done pretty well decently to adapt to the league. ஆனா இன்னும் கொஞ்சம் changes தேவை. And with the technical level of the squad, you can only expect so much from him as well. Exactly. And Delap யூஸ் பண்றதெல்லாம் பார்த்தா they're getting him into good positions. அவனுக்கு சர்வீஸ் நல்லா இருக்கு. நல்லா ஃபினிஷ் பண்றான் ரோஹித் ப்ரோ. நல்லா ஃபினிஷ் பண்றான். Absolutely. அவன் ஃபினிஷ் அவுட்ரேஜஸா இருக்கு. லைக் சில கோல்ஸ். பட் for other goals அவங்க கிரியேட் பண்றாங்க அவனுக்கு. They know he's their asset. So அவனை வச்சு யூஸ் பண்ணி ப்ளே பண்றது that's good. So இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்றாங்கன்னு பார்க்கணும். எவர்டன் there was நான் பார்த்த வரைக்கும் horrendous stuff from Pickford. அந்த சன் கோல் அண்ட் ஒரு 2-3 சான்சஸ் it was really poor. So நாட் எவர்டனுக்கு மாத்திரம் இல்ல, கிரீஸோட கூட ஒரு காமெடி பண்ணா அது ஆஃப் சைட் கோல் போச்சு. ஆமா. நான் அந்த மேட்சஸ் தப்ப பார்க்கல. So I have not sure. He's been on poor form actually. So and whole squad-ஆவே அவங்க ரொம்ப போறதா இருக்காங்க. யாருமே நல்லா விளையாடல. no one's firing on all cylinders. பிராத்வெட் தெரியல வந்துட்டானா இல்லையான்னு தெரியல. பட் பிராத்வெட் இல்லாதது ஒரு பயங்கரமான ஹோல் மாதிரி இருக்கு பின்னால. மைக்கேல் கீன்லாம் நான் தான் சொல்லுவேன், மைக்கேல் கீன்லாம் சாம்பியன்ஷிப்புக்கே ஆடுறதுக்கு அவனுக்கு அந்த லெவல் கூட இல்ல. அவன் அவ்வளோ மோசமான பிளேயர் அவன். ஸோ ஐ மீன் என்ன பண்றது, அதான். ஸோ we'll see what happens in this game. So prediction கொடுத்துருங்க அப்படியே. 1-1 draw or 1-1 draw. I'll go with that draw. Okay. Now 1-0. I have no clue. 1-0 switch. Let's see what happens. யாரு டெட்லாக் உடைக்க போறாங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரியல. உடைச்சா இன்னொரு டீம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாவது யோசிக்கலாம். So I'm going 1-1 or 0-0 draw. Okay. நீங்க டிரா போறீங்க 1-1 or 0-0. நான் 1-0 to Ipswich. Come on Ipswich. Let's see what happens. All right. அடுத்தது St. James Park போய்டும் bro. Let's go to St. James Park. Newcastle versus Brighton. Newcastle கொஞ்சம் இஃபியா தான் இருக்கிறானுங்க. ஒரு மாதிரி எடிஹாவ் கொஞ்சம் அந்த டீம் ஜெல் ஆகுற மாதிரியே தெரியல லைட்டா. ஸ்பர்ஸோட ஜெயிச்சிட்டானுங்க, ஆனா அந்த கேம் தோத்துருக்கணும். வுல்வ்ஸோடயும் ஜெயிச்சானுங்க, அந்த கேமும் கொஞ்சம் இஃபியா இருந்தது. எப்படியோ சிட்டியோட ஒரு டிரா எடுத்துட்டானுங்க. போன வாரம் ஒரு கேவலமான 0-0 டிரா வேற, ஸ்டிங்கர் அட் குடிசன். ஸோ வெரி புவர் ப்ரோ. நியூகாசில் அவ்வளோ கோல்ஸ் அடிக்க மாட்டேன்றானுங்க ஆக்சுவலா. அந்த போன சீசன் இருந்த ஒரு கெமிஸ்ட்ரி சுத்தமா இல்ல டீம்ல. ஆமா, லைக் போன சீசன் டொனாலி இல்லாதப்ப கூட there was something going on with that team. எக்ஸாக்ட்லி. ஒரு நல்ல அட்டாக்கிங் இன்டென்ட் இருந்தது, ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணாங்க. இந்த சீசன் சுத்தமா இல்லாத மாதிரி ஆயிருச்சு. ஸோ கண்டிப்பா நான் 2-3 கேம் பார்த்திருக்கேன், பட் I'm not sure what has changed much. I don't know. Miguel Almiron didn't play that much of a role last season as well. Like he did play a good part, but அந்த அளவுக்கு எஃபெக்ட் கிரியேட் பண்ண அளவுக்குலாம் இல்ல. So his departure shouldn't affect them in any way technically. So zero clue about what's going wrong with them. So பார்க்கணும். Correct. On the other hand, Brighton அப்படியா? ஓகே. Nick Pope has been playing ஒரு கேமோ 2 கேமோ பிரீமியர் லீக் கேம்ஸ் விளையாண்டு இருக்கான். So that should technically improve their defensive stability to an extent. So attacking wise என்ன பண்றாங்க, it will be interesting to see. So okay. இல்ல பிரைட்டன் பத்தி பேச வந்தேன். அந்த ஆன் தி அதர் ஹேண்ட் பிரைட்டன் பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கிறானுங்க ஆக்சுவலா. நல்ல ஃப்ரீ ஃப்ளோ ஃபுட்பால் ஆகுது. 10 கோல் வச்சுக்கிறாங்க கடைசி 5 கேம்ல. டேனியல் பெக் சூப்பர் ஃபார்ம்ல இருக்கிறான், சூப்பரா ஆடிட்டு இருக்கான் ஆக்சுவலா. நல்லா யூஸ் பண்றாங்க டேனியல் பெக் ஆக்சுவலா. So good on Brighton. So I mean anything to add? Brighton has done really well.
நல்ல ஸ்குவாடு, நல்லா ஐ மீன் டிசர்பி விட்டு போன ஸ்குவாடை இட்ஸ் யூ ஹாவ் டு லைட்டா மெயின்டைன் இட் இம்ப்ரூவ் அட் த சேம் டைம். பண்ணிக்கிறானுங்க எக்ஸாக்ட்லி. அந்த ஸோ மின்டே பையனை கொண்டு வந்து. absolutely brilliant. ஸோ Minte ஃபைனல்ல யா ஸ்லாட்டோட பிளேயர் தான். He was sent on loan from ஆமா. Newcastle and Brighton ம் வாங்கினா அந்த சம்மர். ஸோ brilliant player, நல்லா விளையாடுறாங்க. Kadioglu, the left back, he is also playing really well. யா யா So யா the கரெக்ட், நல்லா yeah, ஆடிட்டு இருக்கான் அவனும். so நல்ல ஸ்குவாட் எப்படி இம்ப்ரூவ் பண்றாங்கன்னு பார்க்கணும். And யா more அண்ட் தட் tests பாய் ahead. ஃப்ரம் லீட்ஸ், ரட்டர், ஜார்ஜினியோ ரூட்டர். Jorginho Rutter, yeah, ஸோ அவனும் Rutter, கொஞ்சம் ஸ்டார்டட் டு கிக் இன் yeah, வித் yeah. ஃபார்ம். ஸோ யா நல்லா யா ஃபினிஷ் அது நினைக்கிறேன் போன கேம்ல ஏதோ I saw that, yeah. ஸ்பர்ஸோட Yeah, ஸ்பர்ஸோட தான். Spurs, அதுதான், yeah, yeah. ஒரு ஸோ கிளிப் மாரி ஏதோ வந்தது. So I don't even remember the call. யா கரெக்ட். ஸோ So யா ஐ yeah. மீன் ஹவு டு see this game going, ரோஹித், அண்ட் அப்படியே ப்ரெடிக்ஷன் கொடுத்துரும். Especially based purely out of form, I'm going with Brighton. ம் ஆனா at St. James Park இருக்கிறதுனால it completely throws a curveball. So கண்டிப்பா. I'm still gonna go with Brighton. They just have that extra about them in the season, especially. So 3-2 Brighton, 2-3 ஓகே Brighton. ஓகே. நான் வந்து ஐ ஐ ஐ திங்க் இட் வில் பி அ ட்ரா. ஐ திங்க் நியூகாஸ்ல் வில் ப்ராப்ளி சால்வேஜ் ட்ரா அந்த மாதிரி சொல்ல போகிறேன் நான். Yeah, ஐ திங்க் ஒரு 2-2 ட்ரா மாதிரி போய்க்கிறேன், yeah, நியூகாஸ்ல் வர்சஸ் பிரைட்டன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. yeah. ஆல்ரைட், அடுத்த கேம் வந்து 2 ரெலிகேஷன் கேண்டிடேட்ஸா தெரியல, பட் சவுத்ஆம்ப்டன் வர்சஸ் லெஸ்டர். ரெண்டுமே நியூலி ப்ரொமோட்டட் டீம்ஸ். ரெண்டுமே வந்து என்ன சொல்றது, ஐடென்டிக்கலா தான் இருந்திருக்கு இது ஃபார்ம். ஐ மீன் Hmm. என்ன இல்ல, ஆக்சுவலா சாரி, நோ, லெஸ்டர் ஆர் Leicester பெட்டர் are ஆக்சுவலா. 6 points மறந்துட்டேன் இருக்காங்களே. ஆமா ஆமா, அதான் கொஞ்சம் ஒரு வின் எனக்கே வர புதுசா எடுத்தானுங்க இருக்கு. ரீசெண்டா. இல்ல Yeah. பிரைட் போர்ன்மவுத் அச்சானுங்க ப்ரோ, அது ஷாக்கா இருந்தது போன வாரம். Oh, 1-0 okay. அச்சானுங்க. ஸோ Okay. அதுதான் கொஞ்சம் லீப் ஃப்ராக் பண்ணிச்சுக்கு போல. Oh ஸோ yeah, ஆமா. அதுதான் அண்ட் ஸ்டீவ் கூப்பர் வில் பி ஹாப்பி ஐ திங்க். Yeah, பட் okay. ஐ டோன்ட் நோ ப்ரோ, ஆன் தி அதர் ஹேண்ட் சவுத்ஆம்ப்டன் ஆக்சுவலாக சில ஃபேஸஸ்ல நல்லா தான் ஆடிட்டு இருக்கானுங்க, பட் First phase. குவாலிட்டி இல்லை டீமுக்கு. ஸோ Exactly. அதுதான் அதனால தான் எங்களுடைய தோத்தானுங்க ஆக்சுவலா. Yeah. ஸோ யா ஐ டோன்ட் நோ ப்ரோ, இந்த கேம் கால் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல. லெஸ்டர் அகெயின் ஓகே ஃபார்ம், பெருசா Yeah. எதுவும் புகழ்ற மாதிரி எதுவுமே இல்லை. நல்லா சொல்ற அளவுக்கு இல்ல, பட் கேவலமா சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல. அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. அண்ட் கடைசி ப்ரீவியஸ் 2 மீட்டிங்ஸ் வந்து லெஸ்டர் ஹவ் நாட் ஒன் அகேன்ஸ்ட் சவுத்ஆம்ப்டன் ஆக்சுவலா. இன்ட்ரெஸ்டிங். சாரி, சாம்பியன்ஷிப் தான் இருக்கும். ஆமா ஆமா, ஓகே. மை பேட், ஹேவன்ட் ஒன் இல்ல, ஹேவ் ஒன். ஓ ஹேவ் ஒன். ஓகே. பயங்கரமா அடிச்சுக்கிறானுங்க ஃபைனல் அண்ட் 4-1 ஓ சூப்பர். ஓகே. சாம்பியன்ஷிப்ல. ஸோ ஓகே. 9-1 ஆன் aggregate. ஸோ பா. அண்ட் அதுக்கேத்த மாதிரி தான் நான் வந்து இந்த கேமுக்கு போறேன். ஐ எம் ஃபேவரிங் லெஸ்டர், பட் நீங்க உங்க கருத்து சொல்லுங்க இந்த கேம் பத்தி, சரி. அண்ட் அப்படியே ப்ரெடிக்ஷன் போடுவோம். நீங்க சொன்ன மாதிரி சவுத்ஆம்ப்டன் really டன் வெல் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பில்டப்ல. அந்த ஒரு ஆப்டால ஒரு கிராஃப் இருக்கும், ம் டைம் டேக்கன் ஃபார் பில்டப் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ நீங்க கிராஃப் மாடிஃபை பண்ணிக்கலாம். தே ஆல்சோ ஹேவ் புட் அவுட் கிராஃப்ஸ். ஸோ அதுல சவுத்ஆம்ப்டன் ஆர் really க்ளோஸ் ஓகே. டு மேன் சிட்டி இன் த வே தே பில்டப். ம் ஸோ ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் இருக்கு. தே நோ வாட் டு டூ. ஆனா த இஷ்யூ கம்ஸ் வித் பிளேயர் குவாலிட்டி. அந்த ஆர்சனல் கேம்ல போன வாரம் ஆர்சனல் விளையாண்டாங்களா, அதுக்கு ஆமா முந்தின ஆமா, வாரமா? ஆர்சனல் தான். Yeah. So அந்த கேம்ல 1 or 2 few passes went wrong. Havertzோட first ம் goal shouldn't have been a goal. Shouldn't have been ம் அந்த VAR அந்த மாதிரி சொல்ல. இந்த ஓகே பிளேயர் ஓகே. ஒழுங்கா பாஸ் எடுத்திருந்தா it shouldn't யா have யா been a யா யா goal. யா யா தேவையில்லாம நான் யா தெளிவா அவனுங்க சொல்லிடுறேன். மிஸ்டேக்ல தான் வந்துடுது. கரெக்ட் கரெக்ட். அதுதான். And another goal was a keeper's mistake. ஒழுங்கா ஆமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம இருந்தது. So இதெல்லாம் வந்து you don't expect from Ederson from City. ஆனா அவன் பேர் மறந்துட்டேன். அந்த கீப்பர் ஃப்ரம் சவுத்ஆம்ப்டன் யூ கேன் எக்ஸ்பெக்ட். பசுனுவா? இல்ல இல்ல பசுனு இல்ல, டேவிட் பசன். அது வேற யாரு? பசுனு தானா? கேவின் இல்ல வேற பசன் யாரோ, யாரும் தெரியல. வேற யாரோ ப்ரோ. ஐ திங்க் இட்ஸ் இல்ல ப்ரோ. ஐயோ, நான் எப்படி ப்ரோ மறக்க முடியும்? ராம்ஸ்டேல் ப்ரோ. ஓ ராம்ஸ்டேல் ப்ரோ. ராம்ஸ்டேல். நாங்க ஆமா ஆமா, நான் எப்படி ப்ரோ மறக்க முடியும்? ஆமா. இப்பதான் லைன் அப் எடுத்து பார்த்தேன். ராம்ஸ்டேல். ஆமா, நான் ஒரு செகண்ட் மறந்துட்டேன். பசுனுன்னு தான் நினைச்சேன், பட் இல்ல. I think Barcelona is for a different team, but எந்த டீம் சுத்தமா ஞாபகம் இல்ல இல்ல. இல்ல, அவன் சவுத்ஆம்ப்டன்ல தான் இருக்கிறான். ராம்ஸ்டேல் has been starting all games. ஓ ஓகே. சோ அது வந்து you don't expect. ஆனா நீங்க வேற டீம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணா குவாலிட்டி இல்ல. ஆல்மோஸ்ட் சிமிலர் கிரிட்டிசிசம் நம்ம வந்து பர்ன்லி கிட்ட வச்சோம் போன சீசன் Yeah, yeah, yeah. கம்பெனியோட. ஆனா
in my opinion, I would say Southampton are a level above last season's Burnley. ஓகே. நான் பார்த்த வரைக்கும் I ம். think they have done better than them. So ஓகே. இப்போ வந்து Russell Martin undergoes the same questions or criticism as company did last season. உன்னால அடாப்ட் பண்ண முடியுமா, நீ என்ன பண்ண போற, how are you going to improve the team? இல்லைன்னா Bundesliga டீம் தான் உன்னை தூக்கிட்டு போக போகுது அடுத்த சீசன், அவ்வளோதான். ம். Nothing's gonna change. Yeah. ஓகே. ஆல்ரைட், So ப்ரெடிக்ஷன். prediction, Southampton at home. I have no clue. I honestly have zero clue. சரி, நான் 2-1 to Leicester சொல்றேன். Okay. I'm just looking how many goals Southampton scored recently. 3-1. Oh, Arsenal would have won now, yeah. Bournemouth would have won, Ipswich would have won, Everton would have 3. Okay. 2-1 Leicester or 1-1 Leicester draw. I have no clue. Vardy 2-1 Leicester, yeah. 2-1 Leicester, நானும் 2-1 Leicester. அந்த வார்டின்னு ஒரு பேர் மனசுல வந்தார Red Bull and Vardy வச்சிட்டு வந்துருவான். Yeah, exactly. ஓகே, அடுத்த கேம் வந்து லெட்ஸ் கோ டு மாலினோ போவோம் ப்ரோ. மாலினோ Wolves versus Man City. Super fixture Man Cityக்கு after international break. Wolves literally relegation form. I think Gary O'Neill could be sacked as well. 1 pointல இருக்கிறானுங்க. கடைசி 5 கேம் எல்லாமே தோத்துட்டானுங்க. Very sad to see, but at the same time I don't know what's going wrong at Wolves. தெரியல, சில ஃபேஸஸ்ல அவனுங்களும் நல்லா ஆடுறானுங்க, பட் புவர் டிஃபெண்டிங், புவர் டெசிஷன் மேக்கிங் மாதிரி தோணுது. அண்ட் சிட்டி ஆன் தி அதர் ஹேண்ட் ஜெயிச்சிருவானுங்க ப்ரோ இந்த கேம். அது சிட்டி பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, நம்மளுக்கு தான் சிட்டி பத்தி தெரியும். பட் நம்ம உல்ஸ் பத்தி ஏதாவது இருக்குதா உங்களுக்கு ஆட் பண்றதுக்கு? எனக்கு I really like Gary O'Neill and எனக்கும் பிடிக்கும். I think it's a really good manager. I rate him highly as well. Exactly. And he was Liverpool's under 18 or under 16 coach ஒரு பாயிண்ட்ல. So we expected really really good things from him especially. And போன சீசன் அவங்க brilliant-ஆ பண்ணாங்க as a team, like the way they did, especially Neto injured ஆனப்ப கூட they continued the form. The likes of Cunha and the others, Wang Hee-chan la. But இந்த சீசன் என்னாச்சுன்னு I have no clue. எங்களோட they played pretty well. எங்களோட விளையாண்டப்ப they played pretty well. Brentford game வந்து it was horrendous. அவன் அடிக்கிறானா நான் அடிக்கிறேன், நீ அடிக்கிறானா நான் அடிக்கிறேன், அடிச்சிட்டே இருந்தானுங்க. சுத்தமா ஒரு டிஃபென்சிவ் கோஆர்டினேஷன் ஒண்ணுமே இல்லை. Brentford had something to an extent. Wolves வந்து இந்த ஹை ஸ்கூல்ல சின்ன பசங்க ஃபுட்பால் ஆடுறாங்களே, பால் இங்கே போச்சுன்னா டீம் எல்லாரும் சேர்ந்து ஓடுவாங்க, இல்ல ஒருத்த மட்டும் ஓடுவான், பாக்கி எல்லாம் ஃபுல்லா ஃப்ரீயா ஓவர்லோட் பண்ணிட்டு இருந்தானுங்க ரோஹித். எக்ஸாக்ட்லி, அதுதான் எனக்கு புரியல ஏன் அது பண்ணிட்டு இருந்தாங்க. நீ ஓவர்லோட் பண்ணலாம், பட் நீங்க ஹை பிரஸ் பண்றப்போ ஓவர்லோட் பண்ணீங்கன்னா ஈஸியா வின் பேக் பண்ணலாம். அண்ட் பால் லூஸ் பண்ணா கொஞ்சம் டைம் ஆகும். டிஃபென்சிவ் ஃபேஸ்ல ஓவர்லோட் பண்ணா யூ லீவிங் கேப்ஸ். அந்த கேப்ஸை நீங்க வந்து எஃப்டி மேக் ஷூர் வேற யாராச்சும் பிளேயர் வந்து அவங்க அந்த கேப்பை ஃபில் பண்றாங்க. அது பண்ணாதப்ப இட்ஸ் கோயிங் டு பி தேர் கோனா ப்ளே த்ரூ யூ, நைஃப் த்ரூ பட்டர் மாதிரி தான். அண்ட் வேற கேம் நான் Wolves கன்சிடரிங் தி ஃபார்ம் Brentford இப்போ இருக்கிற ஃபார்ம்ல வந்து லிட்டரலா வாடா வந்து கோல் அடிச்சிட்டு போடாம இருந்தது. எக்ஸாக்ட்லி. சோ அண்ட் ஆல்மோஸ்ட் த்ரூஅவுட் தி கேம் Brentford are always one up நான் பார்த்த வரைக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப ஈவன் இஃப் Wolves get one back, அவங்க திரும்ப போகணுங்கிறப்ப Brentford will just play through you easily. So that's technically what happened as well. So yeah, few good games in the sense, few good performances. ஒன்னு ரெண்டு கேம் நல்லா விளையாண்டாங்க, எங்களோட நல்லா விளையாண்டாங்க. There was another game as well. அதான் ப்ரோ நான் சொன்னேன்ல, ஃபேஸஸ்ல நியூகாசில் கூட சூப்பரா ஆடினானுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2-3 கோல் அடிச்சிருக்கலாம். பட் ஒரு என்ன சொல்றது, மோமெண்ட் ஆஃப் பிரில்லியன்ஸ் சொல்லிக்கிறார் 2 கோலுமே நியூகாசிலோட. ஆமா, அது ட்ரூ, தட்ஸ் ஃபேர். சோ அப்படின்னு வரப்ப how is he going to get that extra bit more from the team? How against a top team, a very very good team? I wouldn't even consider City இப்போ. எனக்கு வந்து அவங்க how is he able to get the extra from who, யார்கிட்ட இருந்து வாங்கினா, எப்படி they're able to get that extraங்கிறது தான் is more important. ஏன்னா சிட்டியோட போறப்ப almost for any team except for the top 6 teams, you know you're losing the 3 points. At home na, if you get a draw, it's like one of the best results. So on the game avoid பண்ணிட்டா the next game they have is against Brighton. அது கொஞ்சம் கஷ்டம் தான். Who do they have after? Bad bro, Palace. very bad. Yeah, Brighton and Palace. So Palace, okay. Brighton oda maybe some good performance, and Palace win would secure
கேரி நிலிஸ் ஜாப். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஐ வுட் வெயிட் அன்டில் பாலஸஸ் கேம் ஏதாச்சும் ஓகே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா டு சாக் him. ஏதாச்சும். எக்ஸாக்ட்லி. பிகாஸ் ஒரு நல்ல சாக் அண்ட் ரன் ஆஃப் டெசிஷன். ஃபிக்சர்ஸ் வருது ஆக்சுவலா. யா. ஸோ யூர் ரைட். So பட் நம்ம Palace இந்த game கேம் if he's வந்துரும். able to get something na he'll be able to go on further. Yeah. Coming back to கரெக்ட். reality, இப்போ பார்த்தா ஐ ஹேவ் நோ எனக்கு வந்து வுல்ஸ்ட 4-5 கோல் கொடுத்து அவன் கோல் டிஃபரன்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணாத நாங்க வச்சுக்கிறோம். 1-2 கோல் கொடுத்து தோத்து டீசெண்டா தோத்துக்கோ அப்படின்னு தான் சொல்லுவேன், வேற எதுவும் இல்லை. பட் ஏ கமிங் டு சிட்டி as well, அவங்களுக்கு தேர் கன்சிடரிங் சான்சஸ் லைக் ஏதோ முறுக்கு சாப்பிட்ற மாதிரி 1008 சான்சஸ் எடுத்து கொடுக்குறானுங்க மற்ற டீமுக்கு ராட்ரி இல்லாம. அண்ட் கோவச்சஸ் இஸ் நாட் அ பிளேயர் ஹூ கவர் ஸ்பேஸ் அண்ட் he makes it up that with long range goals. So அது secondary, but he is not able to cover long spaces. Rodri லெக்ஸ் இல்லல்ல, ஐ மீன் கோச் அந்த மாதிரி இல்லல்ல, லைக் இஸ் நாட் அந்த ஸ்டைல் ஆஃப் பிளேயர். யூ கான்ட் ரியலி blame him also. Absolutely, he's much better to partner Rodri rather than take up Rodri's role. So அப்படிங்கிறப்ப it's not blaming him, but இங்க இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஸ்டோன்ஸ் வந்துட்டா ஹவு சிட்டி வில் அடாப்ட்ங்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை தான் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ பார்ப்போம். I'm still favoring City. சொல்லுங்க 5-6 இல்ல 3 3-0 0-3. ஓகே, நீங்க 3-0, நான் வந்து நான் 4-1 சொல்லிக்கிறேன். ஓகே, 4-1 to Man City. ஓகே, அடுத்த கேம், கடைசி கேம், மண்டே நைட் ஃபிக்ஸ்சர் ப்ரோ, அண்டர் த லைட்ஸ் அட் இவனுங்க நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஸ்டேடியம்ல. the city game ground prediction முன்னாடி I will ask you another prediction. yes கேரி நெவில், ஜேமி கேரகர் அவங்களோட இந்த மண்டே நைட் ஃபுட்பாலோட அனாலிசிஸ் எதுவா இருக்கும்? தெரியலையே. It's a genuine question. Like சும்மா ஃபன்னு கேட்கலாம். I'm like seriously I'm asking. I think he might do Spurs versus West Ham. Okay. I think so. I think that's a good game to do தோணுது. But I don't know. I think அந்த கேம் மேபி பண்ணலாம்னு தான் தோணுது. பாப்போம் என்ன நடக்குது. But yeah, coming back to Forest versus Palace. ஃபாரஸ்ட் நல்லா ஆரம்பிச்சிருக்காங்க ப்ரோ. ஐ திங்க் நூனோ எஸ்பிரிட்டோ சாண்டோ வந்து சந்தோஷமா இருப்பாரு. அவங்களோட டீமோட ஸ்டார்ட் 7 கேம்ல 10 பாயிண்ட் எடுத்திருக்கிறானுங்க. யூஸ்வலா வந்து இந்த டைம்ல வந்து 16 18 அப்படிதான் இருப்பானுங்க. ஸோ நல்லா ஆடினானுங்க. 10 ஆளுங்க, ஐ மீன் ஒரு ஆள் கம்மியா வச்சு கூட செல்சியோட நல்லா ஆடினானுங்க. ஒரு கோல் கூட அடிச்சிருக்கலாம் கடைசியா. ஸோ தே ஹேவ் அ குட் டீசென்ட் அவே ரெக்கார்ட் கூட இந்த சீசன்ல. அந்த 3 பாயிண்ட் எகுல்து. கரெக்ட். ஆமா, கலமட்சனோட கோல். அண்ட் பேலஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா poor start bro, let's be honest, very poor start. பட் இது வந்து எக்ஸ்பெக்டட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உன்னோட 2 மெயின் பிளேயர்ஸ் நீ வந்து கொடுத்துக்கிற அண்ட் பெருசா வந்து யாருமே வாங்கல. நீ வந்து கோயக்கிம் ஆண்டர்சன் அண்ட் ஒலிசே வித்துக்கிற. ஸோ வந்து yeah, he's gone to Fulham. கேப்டன் ப்ரோ, அவன் தானே கேப்டனா இருந்தான். he was the captain. இப்போ கேஹி கேப்டன், அது வேற விஷயம். பட் அந்த பார்ட்னர்ஷிப் சூப்பரா இருந்தது. Okay. ஆமா, they really good partnership. Yeah, absolutely. Yeah. I thought Gehi was one who was going to leave. ஆண்டர்சன் போனது தெரியாது. என்ன சொல்றது, இன்னொரு 10 மில்லியன் கொடுத்திருந்தா மேபி அவனையும் வச்சிருப்பானுங்க. நியூகாஸ்லுக்கு போயிருப்பான். 10-15 மில்லியனா 20 மில்லியன், ஐ டோன்ட் ஹவு ஷார்ட் தேவர். ஸோ அந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ எனக்கு அதுதான் ப்ரோ. அண்ட் ஐ டோன்ட் நோ, நீங்க தான் சொல்லணும். பிகாஸ் நீங்க தான் பேலஸ் ரீசெண்டா பாத்துக்கிறீங்க, 1-0 ஜெயிச்சுக்கிறீங்க அட் செல்ஹர்ஸ் பார்க். ஸோ நீங்களே சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துருவோம் இந்த கேம். என்னமோ தெரியல, எல்லாரும் எங்களோட மட்டும் நல்லா விளையாடுறானுங்க. புல்ஸும் நல்லா விளையாடுறானுங்க, பேலன்ஸும் நல்லா விளையாடுறாங்க. என்ன பண்றீங்க? ஸோ கமிங் டு பேலஸ் பார்த்தா மெட்டா வாஸ் இன்ஜர்ட் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ ரன் ஆஃப் கேம்ஸ் ஹி டிட்ன்ட் பிளே. ஸோ அதுக்கப்புறம் அவனை டீமில் இன்டெகிரேட் பண்ணுறதுல இட் டுக் சம் டைம். ஸோ அது வரைக்கும் ஐ கேன் கிவ் சம் ஃப்ரீடம் இந்த சென்ஸ். ஸ்கோரிங் கோல்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எஸ்பெஷலி கிவன் ஹவு ஹி வாஸ் தேர் ப்ரைம் அட்டாக்கர் அப்பார்ட் ஃப்ரம் ஒலிசே. அண்ட் ஃபியூ திங்ஸ் எடுத்து பார்த்தா ஹி ஓவர் பெர்ஃபார்ம்ட் இஸ் எக்ஸ்டி லாஸ்ட் சீசன். ஸோ ஓவர் பெர்ஃபார்மிங் எக்ஸ்டினா அவனுக்கு 3 கோல் எக்ஸ்பெக்டட்னா ஒரு 4-5 கோல் அடிச்சிருப்பான். ஸோ தட்ஸ் வாட் ஐ மீன் பை ஓவர் பெர்ஃபார்மிங் எக்ஸ்டி. ஸோ இந்த சீசன் வந்து ஹி குட் பி மேட்சிங் தி எக்ஸ்டி. ஸோ 4னா 4 இல்லைனா அண்டர் பெர்ஃபார்மிங் 4 இல்லை 3 அந்த மாரி. ஸோ தட் குட் ஆல்சோ மேக் த டிஃபரன்ஸ். ஏன்னா தே ஸ்டில் லூஸ் பை 1-0 or something like small margins. கரெக்ட். And game changes with goals. Yeah.
ஸோ அப்படிங்கிறப்ப இட் சேஞ்சஸ் டு ட்ரா ஆர் ஈவன் அ வின் அட் டைம்ஸ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கேம் அண்ட் ஒரு கோல் கேன் சேஞ்ச் த என்டையர் கேம் as well. ஸோ அதுவும் இருக்கு. ஸோ பட் ஏ நிறைய பேர் சொல்லலாம் நியூ மேனேஜர் பவுன்ஸ் போன சீசன் அதனால தான் நல்லா பண்ணாங்க பட் தேர் நாட் ஏபிள் டு டூ வெல் இப்போ அப்படின்னு. பட் அட் தி எண்ட் இட் ஆல் கம்ஸ் டவுன் டு ஹவு த டீம் செட் அப் அண்ட் த டாக்டிக்ஸ். அது வந்து இட்ஸ் ரியலி ரியலி ஸ்ட்ராங் வித் கிளாஸ்னர். ஸோ அந்த ஆண்டர்சன் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அண்ட் ஃபுல் பேக்ஸ் இன்ஜர்ட் வேற விங் பேக்ஸ் அவங்களுக்கு. ஏன்னா தே பிளே தேர் செகண்ட் மிச்சல் விங். மிச்சல் வாஸ் இன்ஜர்ட் அண்ட் எங்களோட விளையாடுறப்ப த அதர் விங் பேக் காட் இன்ஜர்ட் அண்ட் நத்தானியல் கிளைன் வந்து விளையாண்டான். ஸோ இன்ஜுரிஸும் இஸ் உங்க பீங் பையன் பிளேயிங். ஆமாம் எங்கள் பையன் தான். நான் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக விளையாண்டான் பட் ஐம் ஹாப்பி ஃபார் ஹிம். பட் injuries and squad depth is playing a role for in how their season is panning out னு கூட சொல்லலாம். But nothing justifies some really poor performances. And ஓகே coming to Forest வந்து they have done really really well. Nuno வந்து some amazing job. Hudson-Odoi, Gibbs White, some really interesting players, நல்ல players. So சூப்பர் பிளேஸ். they need one chance. Hudson-Odoiலாம் ஒரு சான்ஸ் கொடுத்தா போதும். He's top talent. So yeah, Yep. interesting-ஆன கேமா இருக்கும். I'm going to favor Forest purely because how they've been playing and they haven't conceded much in the season. And Palace have been struggling to score goals. So ஓகே based on just purely out of form, I see a one-way path to who's gonna win, and it's Forest. So 1-0 Yep. maybe or 2-1 Forest. நானும் ஃபாரஸ்ட் தான் சொல்ல போகிறேன். நானும் 2-0 டு ஃபாரஸ்ட். ஐ திங்க் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். பெருசாக எதுவும் பேசுறதுக்கு இல்லை. ஸோ ஐ திங்க் யா அதுதான் ப்ரோ. அண்ட் யா அதோட நம்ம எல்லா கேம்ஸ் முடிச்சிட்டோம். ரோஹித். அண்ட் லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ் இந்த வாரம். ஹோப்ஃபுல்லி எவ்ரி திங் கோஸ் வெல். ஹோப்ஃபுல்லி என்ன சொல்றது, ரெஃபரீஸ் ஆர் டூயிங் தேர் ஜாப்ஸ் ப்ராப்பர்லி as well. ஸோ அதுதான் இன்னொரு பிக் கன்சர்ன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஆன் த ஷோ ரோஹித். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யா அண்ட் மக்களே ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். புதுசாக வந்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் யா எல்லாருமே அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க்யூ. பை பாய்.